ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு கேரளாவில் உள்ள ஒரு பார்க் வந்திருக்கோம். ஸோ இது ஃபுட்பால் கிரவுண்ட். அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு பெரிய பார்க், சில்ட்ரன்ஸ் பார்க். ஸோ பார்க்க சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் நம்ம டிக்கெட் போட்டு உள்ளே வந்தவுடனே ட்ராயிங் வரைகிறதுக்காக எப்படி போர்டு வச்சுருப்பாங்க. பிள்ளைங்க உள்ளே காசு கட்டிட்டு ட்ராயிங் வரைஞ்சி அவங்க வரைஞ்சே நல்லா இருந்ததுன்னா மேலே ஒட்டி வைக்கிறாங்க. நாங்கள் போனது ஆஃப்டர்நூன். அதனால் ரொம்ப கூட்டம் இல்லை. ஆனால் ஸ்கூல் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் சூப்பராக இருக்குது பார்க். ஒவ்வொரு விளையாட்டும் 50 ரூபா. ஆனால் அங்கே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கணுன்னா பயங்கர காசு. ஒரு ஃப்ரெஞ்சு ஃப்ரையே 100 ருபீஸ், ஒரு ஐஸ்கிரீம் 100 ருபீஸ். என்ன வாங்கினாலும் 100 ரூபாய்க்கு குறையாமல் இல்லை, அந்த மாதிரி காசு. ஆனால் பார்க்க சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு விளையாடிட்டு இருந்தோம். இங்கே ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்து. கீழே பாருங்கள், இது பிளாஸ்டிக் புல் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. லைனாக ஊஞ்சல். ஸோ குழந்தைங்க கூட சேர்ந்து நம்மளும் குழந்தைங்களாகி நல்லா விளையாடியாச்சு. சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணோம். பயங்கர வெயில் வெளியில். ஆனால் உள்ளே வெயிலே இல்லாமல் பாருங்கள், தென்னை மரத்து நிழலில் வச்சுருந்தாங்களா. ஸோ பார்க்க சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். குழந்தைங்க விளையாட்டிகிட்டு இருக்கும்போது பெரியவங்க மற்றவங்கலாம் உட்கார்றதுக்காக இங்கேருந்து அங்கே வர லைனாக இந்த மாதிரி நிழல் கூட மாதிரி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிழலாகவும் இருந்துச்சு. அழகாக உட்காந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த சைடு பீச், இந்த சைடு பார்க் என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது ரொம்ப நல்லா இருக்குது. மைண்டு ரீஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கீழே பாருங்கள், ஃபுல் கடற்கரை மண். சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனோம். ஸோ சூப்பர். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமாக இடங்களை ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாங்க. பார்க்கு அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாயங்காலம் தான் பயங்கர கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே ஒவ்வொரு கேமாக நேம் போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாமே காசு கட்டி நம்ம என்ஜாய் பண்ணலாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த பார்க்குக்கு அந்த சைடு இங்கேருந்து பார்த்தாலே பீச் தெரியுதா. பயங்கர வெயில், சாயங்காலம் பயங்கர கூட்டமாக இருக்கும். இப்போ இந்த கிளைமேட்டுக்கு இங்கே உள்ளே உட்கார்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தாங்க. அதே மாதிரி நாங்களும் இந்த பிளேஸில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்தோம். நல்லா இருக்கலாம். இந்த மாதிரி பிளேஸ்க்கு வரும்போது சாயங்காலம் வரணும், அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா பீச்சையும் அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கலாம். ஏன்னா இப்போ உச்சி வெயிலில் பீச் சைட்லாம் போக முடியாது. அப்படிங்கிறனால நாங்கள் உள்ளே என்ஜாய் பண்ணிவிட்டு, ஏன்னா டைம் ஆயிரும் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறனால நாங்கள் வந்துட்டோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. நிறைய குழந்தைங்க டூர் வந்திருந்தாங்களா, அதனால் அவங்க கூட சேர்ந்து நாங்களும் விளையாடிட்டு அப்படி நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். இந்த பாட்டிலில் வச்சுருக்கே பார்த்தீங்களா, உப்பில் ஊற வச்ச மாங்காய், நெல்லிக்காய், மிளகா அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ரேட் ஒன்றும் கேட்கல. நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு ஆட்டோவில் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ போகக்கூடிய வழி ஃபுல் தென்னை மரம் தான். ஏன்னா கேரளாவில் மேக்ஸிமம் இந்த மாதிரி தென்னை மரம் தான் நிறைய நிற்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்து. வீடு கூட பெரிய பெரிய வீடாக இருந்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பசிச்சோடனே ஒரு ஹோட்டல் பிரியாணி, இங்குள்ள பிரியாணி வெள்ளை கலரில் இருக்குது. ஸோ பிரியாணியை வாங்கி நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்பிட்டோம். இந்த ரைஸ் அப்புறம் கிரேவி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சாப்பிட்டு பார்த்தே நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் அது பீட்ரூட் ஊறுகாய், பீட்ரூட்டும் மிளகாய் எல்லாமே சேர்த்து பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஹோட்டலில் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பாடு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு. அந்த கிரேவி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. உண்மையாகவே பீட்ரூட் ஊறுகாவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.